அன்பு பைய பொட்ட மடப்பான பண்றான், அதெல்லாம் புட்டுக்கும். படிப்பை தவிர மத்தபடி நான் தாண்டா வசதி. வசதி மட்டுமா? நீ சோக்கா இருக்க ஜீவா, ஏண்டா பக்கடா? நீ யாரு? நீ நீச்சல் அடிப்ப, 2 கையை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுவ, நான் எல்லாம் கரெக்டா கல்லால குறி வச்சு அடிப்ப, நாக்கால முக்க தொடுவ, விசில் அடிப்ப, கடையில குளிச்சிருக்க. நீ ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் எல்லாம் மதுரையில பக்கத்துல இருந்து பார்த்தவன்டா. இங்க எவன் பார்த்துருக்கான்? அது எல்லாத்தையும் விட எங்களை திங்கிறதுக்கு அப்பப்ப தீனி பண்ணமெல்லாம் வாங்கி தர்ற, அவனோடலாம் உன்னை ஒப்பிடக்கூடாது ஜீவா. அதை விடுடா. கவனிச்சிங்களா? இப்பெல்லாம் எல்லா வாத்தியாரும் அன்பு பைய மோத்தையும் மனோர் பண்ணி மோத்தையும் பார்த்தாண்டா படம் நடத்துறாங்க. எங்க அப்பாவே அவன் மோத்த தான் பாக்குறாரு. நல்லா படிக்கிறானா அவன் மோத்த பார்த்து தான் படம் நடத்துவாங்க. ஏன்னா யார் அவகிட்ட டியூஷன் படிக்கிறாளோ அவங்க மோத்த தான் பாப்பாங்க. நல்லா படிக்கணும்டா. ஆமாண்டா. பெரிய சீனாவுறான் போடுறா. உன்னை சும்மா விடக்கூடாது, சைக்கிள் சொல்றா. இவன் கிட்ட மட்டும்தான் பைக் இருக்கா? நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஏட்ரா. சைக்கிள் வச்சுக்கிட்டே அப்படி ஓடுறாங்க. முகாம் போட்டு போயிட்டானா? புரியுது. இப்ப ஜீவா எதுக்கு நிக்கிறான் சொல்லு. தெரியல. அன்பு அடிக்க முடியாம போச்சுங்கிற கோபம். இப்ப பாரு, அவன் சட்டப்பைய பிச்சுக்குவான். எதுக்கு? ஜீவா பணக்காரன்டா, அவன் கோவத்தை இப்படித்தான் காட்டுவான். ஐயோ, காசை எடுப்பாங்கிறியா? அட போடாங்கிட்டு எடுக்க மாட்டானே, அதுதான் ஜீவாவுடைய கெத்தே. நான் சொல்லல. ஜீவா பேசாம அவனுக்கு சாமி காசு கட்டி போட்டுருமா? நம்ம வேற அளவு கூட இல்ல, விடு ஜீவா. இவெல்லாம் நீ பாம்பு போட்டாவே தாங்க மாட்டான். எங்கேயோ போறான். என் எதிர் வீட்டுக்கு தான் வந்திருக்கான்.